ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் என்பார்கள் பெரியவர்கள். ஆண்டாண்டு காலமாக தெருவின் கோடியிலே ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று இருக்கின்றது. பல பேர் அதை கடந்து செல்கின்றார்கள். ஒருவருக்கும் அந்த பாறாங்கல்லை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. அன்பர் ஒருவர் நடந்து செல்கின்றார். அந்த கல்லிற்கு அருகிலே செல்லும்போது அவரது கால் இடறி அந்த கல்லிலே அவரது தலை பட்டு இரத்தம் வெளியேறி இறந்து விடுகின்றார். கூட்டம் கூடுகின்றது. கூட்டத்தில் உள்ளவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். கல் தடுக்கி இந்த மனிதன் இறந்து விட்டான் என்று. இதைத்தான் பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் என்று கூறுவார்கள். திருமண பந்தலிலே உறவினர்கள் கூடி இருக்கின்றார்கள். மணமகன் தாலி கட்ட முற்படுகையிலே வெளியே 2 யமதூதர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். இந்த மகனுக்கு தாலி கட்டும் நேரத்திலே உயிர் பிரிய வேண்டும் என்பது யமதர்மனின் கட்டளை. அங்கே உறவினர்கள் கூடியிருக்கின்றார்கள். என்ன செய்யலாம் என்று அந்த யமதூதர்கள் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு யமதூதர் சொல்கின்றார், வெளியிலே காளை மாடு ஒன்று கட்டப்பட்டு இருக்கின்றது. அந்த காளை மாடின் உடம்பிலே நான் போய் சேர்ந்து கொள்கின்றேன். நீ உள்ளே தவில் வித்வான் உடம்பிலே நீ சேர்ந்து கொள் என்று கூற இருவரும் அவ்வாறே செய்கின்றார்கள். திருமணம் நேரம், தாலி கட்டக்கூடிய நேரம் நெருங்கியவுடன் கெட்டி மேளம் என்ற சத்தம் கேட்டவுடன் தவில் வித்வான் ஆவேசம் கொண்டு தவிலை ஓங்கி அடிக்க வெளியே கட்டப்பட்டிருந்த காளை மாடு கட்டுத்தறியை அவிழ்த்து கொண்டு மிரண்டு கூட்டத்தின் ஊடாக பாய்ந்து அந்த மணமகன் மேல் விழ மாட்டின் கொம்பானது மணமகனை குத்தி கிழித்து விடுகின்றது. அங்கே கூடியிருந்த உறவினர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். மாடு மிரண்டு கூட்டத்தின் ஊடாக பாய்ந்து மணமகனை கொன்று விட்டது என்று. இதைத்தான் பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் என்று கூறுவார்கள். ஓம் நமச்சிவாய.